நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே ஆட்டுவிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி லக்னத்துக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாருங்க. 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வர்றனால சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலப்பு பலன்களை தான் தருவாருங்க. அதாவது ஒரே அடியாக கெட்ட பலன்களையும் தந்துடமாட்டாருங்க. அதே மாதிரி ரொம்ப சூப்பரான பலன்களையும் உங்களுக்கு தரமாட்டார். ஒரு கலப்பு பலன்களை தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான்க. இந்த குணம் கொண்ட சனி பகவான் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் அடைகிறாருங்க. இந்த ஒரு பலனை மட்டும் வச்சு நம்ம இந்த 4 மாத காலம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கூடவே வருடக்கோளான குரு எப்படி இருக்காரு, ராகேது எப்படி இருக்காரு, இதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லும் போது பார்த்திங்கன்னா பலன் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துலேயும், கேது 4ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வருடக்கோள்களோட அமைப்புங்க. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி, அதாவது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் தரும்போது நிறைய திடீர்னு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதுவும் 9ஆம் இடம் தந்தைக்கான ஸ்தானத்தை குறிக்க போகுதுங்க. தந்தைக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் டக்குன்னு சரியாயிடும். ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு மிராக்கிள் மாதிரி அவருக்குன்னு இருந்த பிரச்சனைகள் தீராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உடல் வியாதியாகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் கிடச்சி அதன் மூலயமா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, ஸ்மூத்தாக போய்ட்டுருக்குன்னு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இந்த சனியோட வக்ர பார்வை 9ஆம் இடத்துல படும்போது உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு பிரிவு வருங்க. அதாவது ஒன்று நீங்கள் அவரை விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ, இல்லை அவர் உங்களை விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நார்மலாகவே மிதுனம் காற்று ராசிங்க. நிறைய மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இப்போ குறிப்பாக ராகு 10ல் இருக்கனால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு பயணம் போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் எந்த சிக்கல்களும் இல்லையா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை
செக் பண்ணி பார்த்துட்டு பயணம் வந்து நீங்கள் போகிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக கல்லீரல், பித்தப்பை, இடுப்புக்கு கீழே இருக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மசாலா சம்மந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கிற நல்லது. குரு வந்து உங்கள் ராசிக்கு பக்கத்து ராசியில் இருக்காருங்க. இதை வந்து நாங்கள் சுபகத்திரி யோகம்னு சொல்லுவாங்க. இது அருமையான அமைப்பு. எவ்வளோ ஒரு கிரக அமைப்புகள் சரியில்லாத அமைப்பில் இருந்தாலும் குரு வந்து இந்த சுபகத்திரி யோகத்தில் இருந்தார்னா கட்டாயம் நல்லதை பண்ணியே தீர்வாருங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாதுங்க. அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட இந்த 4.5 மாத காலம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாகவே சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்ணுறவங்ககிட்ட இருந்து இங்கே விலகி இருக்கிறது நல்லது. மிகவும் குறிப்பாக இந்த 4.5 மாத காலம் வேறு வழியே இல்லைங்க, விலகி இருங்க, ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்திலேருந்து ஆட்சி பெற்று 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால் நீண்ட நாட்களாக விற்காத நிலம் விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு ரொம்ப நாளாக ஒரு நிலத்தை வந்து விற்கணும்னு நினச்சோம், இதை விற்றுட்டு கொஞ்சம் கடன் இருக்குங்க, அந்த கடனை அடிச்சுட்டு நான் வேறு இடத்துல நிலமோ வீடு வாங்க போகிறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு வரவே இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு நல்ல பார்ட்டி கிடச்சி அதை விற்று உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. இது அதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் மூலியமாக ஷேர்ஸை வந்து விற்றுட்டு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏற்கனவே இருந்த ஷேரை விற்றுட்டு பணமாக மாற்றலாம், அதுக்கு நேரம் நல்லா இருக்குங்க. ஆனால் புதுசாக ஷேர்ஸ் வாங்குறதை இந்த சமயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் இடம் அப்படின்னா மூத்த சகோதரர்களுங்க. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருந்துச்சுன்னா இப்போ தீருங்க. ஆனால் புதுசாக நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் எந்த பிரச்சனைகளும் அவங்களோட வச்சுக்க வேண்டாம். அவரோட லைஃப்லேயும் ஏதாவது பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனும் இப்போ அவங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்ங்க. உங்களோட தொழிலில் இது வரைக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பல்காக ஒரு ஆர்டர் கிடச்சி அதன் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3ஆம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் மனசை விட்டு பேசுகிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகள் வந்து குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு 2 தடவை படித்தா அவங்க மனசில் பதியும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 4 தடவை படித்தாலும் உங்கள் மனசில் பதிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசினஸ் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நமக்கு படிக்கணும், படிப்பு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த சமயத்தில் மன வருத்தம் எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது உத்தியோகத்தில் சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் குரு பகவானோட பார்வையும் 6ஆம் இடத்துல படுதுங்க. அது சூப்பரான அமைப்புங்க. அது சுபகத்திரி யோகம் பெற்ற குரு பகவான் உங்களோட 6ஆம் இடமான உத்தியோக ஸ்தானத்தையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கான ஸ்தானத்தையும் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இது அருமையான அமைப்பு. குரு மற்றும் குரு சனியோட பார்வை சிறு தடைகளை கொடுத்தாலும் உத்தியோகத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், சூப்பரான ப்ரமோஷன், நீங்கள் விரும்பின இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு. அதாவது என்னோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சீஃப் வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை, என்னோடய க்ரெடிட் எல்லாம் என்னோடய உழைப்புக்கு ஏற்ற க்ரெடிட் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, அடுத்தவங்களுக்கு கிடைக்குதுங்க, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களோட உழைப்பு எல்லாத்துக்கும் வெளியே தெரிய வரும். அதன் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வேலை இல்லாமல் வேலையை காத்துட்ருக்கிறவங்களுக்கு
நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணிட்டேங்க, நான் ஏறாத கம்பெனி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏறாத கம்பெனியும் ஒன்று இருக்கும், அது வந்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும். அதை அங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம கிடைக்குதா இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறிய இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்களாகவே புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இந்த சமயத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மனசை மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. நல்லா உழைப்பீங்க, உழைப்பத்துக்கேற்ற மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி போட்டுத் தேர்வு எழுதுறதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை இந்த விஷயங்களில் கொஞ்சம் வயிற்று பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரிங்க, இந்த 4.5 மாத காலம் இன்னும் எங்களை வந்து வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணுறது நல்லது அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்பவே நல்லதுங்க. சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.